லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். முடிவை இந்த குடும்பமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கிற. சந்தோஷமான செய்தியை சீக்கிரமா சொல்லட்டா. வித்யாவோட குடும்பத்துக்கு நாம செய்ய வேண்டிய நன்றி கடனை பத்தி ஏற்கனவே நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லியிருக்கேன்டா. அதை தீக்கிறதுக்கு ஒரே வழி வித்யா இந்த வீட்டுக்கு மருமகளா ஆகிறது மட்டும்தான். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றான். நன்றி கடனுக்கு பதிலா பணம் கொடுக்கலாம், சொத்து கொடுக்கலாம், ஆனா வாழ்க்கையை கொடுக்க முடியாது. அந்த முட்டாள்தனத்தை என் பையன் செய்யவே மாட்டான். வீணா டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம போய் தூங்குங்க. அவனோட முடிவு மாறவே மாறாது. இதான் உன் பிரச்சனையே. எப்பவுமே நீ எடுக்கிற முடிவுதான் சரின்னு இருக்க பாத்தியா? அந்த பிடிவாதம் தான் வித்யாவோட அம்மா பார்வதி சாவுக்கே காரணம். கத்திய வச்சு நெஞ்சில குத்தி கொன்னாதான் கொலையா? சரியான நேரத்துல உதவாததுனால ஒரு உயிர் போனா அதுவும் கொலைக்கு சமந்தான். இன்னும் எத்தனை நாள் தான் இந்த பழிய நான் சுமக்கணும்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம், நீங்க சொல்றதுனால நான் கொலைகாரி ஆயிட மாட்டேன். நான் யாருங்கிறது என் மனசாட்சிக்கு தெரியும். அப்படி நீயே உனக்கு ஒரு சட்டத்திட்டத்தை வகுத்துக்கிட்டு அதுல இது சரி இது தப்புன்னு உன் முடிவோடையே நீ வாழ்ற. அதனாலதான் உன்னால மத்தவங்களோட வலியை புரிஞ்சிக்க முடியும். நமக்காக உயிர் கொடுத்தவங்களுக்கு நான் உறவை கொடுக்கணும்னு சொல்றேன். நீ பணம் கொடுக்கறத பத்தி பேசுற. ரெண்டுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு தெரியுமா? லைஃப்ல எதை எமோஷனலா பார்க்கணும், எதை பிராக்டிக்கலா பார்க்கணும்னு ஒரு வரமுறை இருக்கு. அது உங்களுக்கு தெரியறது இல்ல, இனிமே தெரிய போறதும் இல்ல. அதான் சொல்லிட்டேனே, உன்ன மாதிரி என்னால இருக்க முடியாது. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுற அசல் கிராமத்தான். நீ சொல்ற பிராக்டிக்கலுக்கெல்லாம் இங்க வேலையே இல்லை. சக மனுஷனோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கறத விட இங்க வேற எதுவுமே பெருசு இல்லைன்னு நினைக்கிறவன். உயிர் போறது மட்டும் மரணம் இல்ல, நமக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை ஏத்துக்கிறதும் மரணத்துக்கு சமந்தான். அப்படி ஒரு வாழ்க்கையை தான் நீ நம்ம பையனுக்கு வற்புறுத்தி கொடுக்க நினைக்கிற. அது தப்புன்னு உனக்கு கடைசி வரைக்கும் புரியாது. என்னால அதை உனக்கு புரிய வைக்கவும் முடியாது. அதான் அத நம்ம பையனுக்கு நான் புரிய வைக்கிறேன். நல்லா படிச்சிருக்கிற என் பையனை படிப்பறிவே இல்லாத ஒரு பொண்ணை கட்டிக்க சொல்லி கம்பல் பண்றதுதான் மரணத்துக்கு சமமான கொடுமை. அதுல இருந்துதான் நான் சஞ்சயை காப்பாத்த ட்ரை பண்றேன். அது எப்படி? பெத்த பையனை கூட பார்க்காம அவன் வாழ்க்கையை நாசம் பண்றதுக்கு இவ்ளோ துடிக்கிறீங்க? யாரு? நானா வாழ்க்கையை நாசம் பண்ண துடிக்கிறேன்? அப்பா அப்பா ஆமா, அவன் படிப்பென்ன, அறிவென்ன, ஸ்டேட்டஸ் என்ன? அவனுக்கு கிராமத்துல எங்கேயோ வாய்க்கா வரப்புல திரியிற ஒருத்திய கட்டி வைக்கணும்னு பிரச்சனை பண்றீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? மனுஷங்களை பணத்தையும் படிப்பையும் வச்சு எடை போடுற உனக்கு இதெல்லாம் கேவலமா தான் தெரியும். அதை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. வித்யா தான் இந்த வீட்டு மருமக, அதான் விதி. ஒருத்தனுக்கு ரெண்டு விதி இருக்க முடியாது. ஏன்னா அவன் பிரீத்தியை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது விதி. அத நான் ஏற்கனவே எழுதிட்டேன். அது உன்னோட தப்பு கணக்கு.
சஞ்சய், வித்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லண்டா. சொல்லு சஞ்சய். ஆண்டி, என்ன நடக்குதுங்க? ஒண்ணும் இல்லம்மா. நீ டென்ஷன் ஆகாத. எப்படி ஆண்டி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? நாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தோம். சஞ்சய்க்கு பிரீத்தி தானே முடிவாயிடுச்சுல. இப்ப ஏதோ கிராமத்துல இருக்க ஒரு பொண்ணை வந்து சஞ்சய்க்கு கட்டி கொடுக்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணா என்ன அர்த்தம் இது? தம்பி, அவ எங்கேயோ இருக்க பொண்ணு இல்ல, இந்த வீட்டு பொண்ணு, இந்த வீட்லயே இருக்கிற பொண்ணு. இந்த வீட்ல இருக்க வேண்டிய பொண்ணு. அதுக்கு சான்ஸ் இல்லைன்னு ஆண்டி சொன்னதுக்கு அப்புறமும் எதுக்கு அங்கிள் பிரச்சனை பண்றீங்க? சான்ஸே இல்லைன்னு நான் சொன்னேனா? சஞ்சய் ஏன் பையன், அவன் வித்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது என்னோட விருப்பம். அப்ப நான் நீ அவசரத்துல எடுத்த ஒரு தப்பான முடிவு. இப்பவே ஒதுங்கி போயிட்டீன்னா உனக்கு நல்லது. ஆண்டி, சஞ்சய் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னானா? அப்புறம் ஏன் நீ ஃபீல் பண்ற? உன் கழுத்துல தாலி கட்ட போறது சஞ்சய் தான், அது மாறாது. யார் சொல்றதையும் நீ பெருசா எடுத்துக்காத. அவனே முடியாதுன்னு சொன்னா அப்ப நீ ஒதுங்கி போயிடுவல்ல பிரீத்தி? அதை விட்டுட்டு சின்ன குழந்தை மாதிரிலாம் அழுது அடம் பிடிக்க மாட்டல்ல? முதல்ல சஞ்சய் சொல்ல சொல்லுங்க அங்கிள், பார்க்கலாம். டேய் சஞ்சய், டைம் வேஸ்ட் பண்ணாத, நிறைய பேலர் சொல்ற. பிரீத்தி அபி வந்தது ஒரு வகையில நல்லதுதான், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு. அங்கிள், நான் சஞ்சயை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ இல்லம்மா, வேற யார் சொன்னாலுமே எந்த பொண்ணு இந்த இடத்துக்கு போட்டி போட்டாலும் நான் அதை அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா வித்யாக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு. அது மட்டும் இல்ல, சஞ்சய்க்கு ஏத்த ஜோடி வித்யா தான். உனக்கு அவன் செட் ஆக மாட்டாமா, புரிஞ்சுக்க. நீ யூஎஸ்லயே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, அதான் உன் ஃபியூச்சருக்கு நல்லது. ஏதோ அவன் அம்மா சொன்னதுக்காக உன் முன்னால நடிச்சுக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் நம்பி நீ ஏமாத்திட்டு இருக்காத. என்னடா சஞ்சய்? பிரீத்தி, கல்வி, அறிவு, அந்தஸ்துன்னு உன்கிட்ட இருக்கிறதுல ஒரு தகுதி கூட இல்லாத பொண்ணுதான் வித்யா. அவெல்லாம் உனக்கு ஒரு போட்டியே இல்ல. இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. அது எல்லாத்தையும் விட பார்வதியோட உயிர் தியாகம் பெருசு. நிறுத்துங்க. என்ன பெரிய உயிர் தியாகம்? இப்ப நான் உங்க முன்னாடி உயிரோட நிக்கிறேன்னா அதுக்கு காரணமே பிரீத்தி தான். அது தெரியுமா உங்களுக்கு? என்னம்மா சொல்றீங்க? பிசினஸ் விஷயமா யுஎஸ்க்கு போயிருக்கும் போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து பிரீத்தி தான் என்ன காப்பாத்துனா. அத சொன்னா நீங்க எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கன்னு தான் இத்தனை நாள் உங்ககிட்ட நான் அதை சொல்லல. அப்ப நான் அவளுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸ் தான் இது. உன் உயிரை காப்பாத்தினவள இந்த வீட்டு மருமகளாக்குறது சரினா, உன்னால உயிரையே விட்ட ஒருத்தியோட பொண்ண நான் இந்த வீட்டு மருமகளாக்குறது சரிதான்.
அவளுக்காவது ஃபேமிலி இருக்கு, பணம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா வித்யாக்கு இப்படி எதுவுமே இல்லையே. நம்ம வீட்டுக்கு வாழ வந்தா அதுதான் அவளோட லைஃப்ல முதல் சந்தோஷமே. இதுதான் அவளோட குடும்பம். சஞ்சய், உன் அம்மாவோட மோட்டிவ் சரியா, என்னோட மோட்டிவ் சரியான்னு நீயே முடிவு பண்ணிக்க. டேய், பிரீத்தி உன் அம்மா உயிரை காப்பாத்திருக்கான்னு சொன்னா உடனே மெல்ட் ஆயிட்டியா? டேய் டேய், நம்ம குடும்பத்துக்காக சின்ன வயசுல அம்மாவை இழந்து அப்பாவை பிரிஞ்சு ஒரு அனாதையா வாழ்ந்த பொண்ணுடா வித்யா. அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கறது உன்னோட கடமை. டேய், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்க. என்னால உங்க டேய், பேச்சு நிறுத்துடா. இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம். நான் இவ்ளோ சொல்லியும் நீ உன் முடிவுல மாறாம இருக்கல்ல? உன் முடிவை நீ சொல்லிட்ட. என் முடிவை நான் எடுக்கிறேன். தள்ளுங்க. எங்க அப்பா விஜய் மாமா அப்பா நில்லுங்க. அப்பா 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 நில்லுங்கப்பா. அப்பா நில்லுங்கன்னு சொல்றோம்ல. அப்பா கதவு திறங்கப்பா. அப்பா கதவு திறங்கப்பா. அப்பா அப்பா ப்ளீஸ். அப்பா ப்ளீஸ் கதவு திறங்க. என்ன பண்றீங்க நீங்க? வேதா, அவர் உள்ள போய் கதவை சாத்திக்கிட்டார். வேதா, வந்தவர் கூப்பிடு. வேதா, அப்பா எங்க ஐயோ கதவு வெளிய திறங்க. வாங்கப்பா. அம்மா சொல்றத சொல்றீங்க கேளுங்க. சஞ்சய், கதவை கொஞ்சமா தள்ளி பாரு. தள்ளுறா. என்னது பேக்கோட? அப்பா 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 நில்லுங்க. ஏய், நில்லுங்கப்பா. என்னடா செத்து போயிருவேன்னு நினைச்சீங்களா? அந்த முட்டாள்தனத்தை மட்டும் நான் செய்ய மாட்டேன்டா. என்ன, நான் போனாலும் உங்களை பாத்துக்க உங்களுக்கு உங்க அம்மா இருக்கா. ஆனா வித்யாவுக்கு நம்ம வாழ்க்கையை சரி பண்ணாம என் உசுறு போகாது. நீ உன் முடிவை சொல்லிட்டல, இப்ப என் முடிவை நான் சொல்றேன். என் வார்த்தைக்கு மரியாதை இல்லாத இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன். வித்யா இந்த வீட்டுக்கு மருமகள ஆகாத வரைக்கும் திரும்ப நான் இந்த வீட்டுக்குள்ள வரவும் மாட்டேன். நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன்னு யாரும் என்னை பத்தி கவலைப்படாதீங்க. இனி எனக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அப்பா ப்ளீஸ் பா சொல்றத கேளுங்கப்பா. உனக்கு உன் அம்மா தானடா முக்கியம். அவ சொல்றத மட்டும் தானடா நீ கேப்ப. அப்படியே இருந்துக்கடா. அப்பா ப்ளீஸ் பா சொல்றத கேளுங்கப்பா. டேய், அப்பா ப்ளீஸ். டேய், யார் தடுத்தாலும் நான் இனி இந்த வீட்ல இருக்க மாட்டேன். என் முடிவையும் நான் மாத்திக்க மாட்டேன். ப்ளீஸ் பா சொல்றத கேளுங்கப்பா. டேய், அப்ப வித்யாவை கல்யாணம் பண்ணி என் மேல சத்தியம் பண்ணி சொல்றான். சொல்றா. இந்த சிச்சுவேஷன்ல கூட நீ உன் முடிவை மாத்திக்க மாட்டல்ல? அங்கிள், நீங்களாவது வித்யா உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கலன்னா வீட்டை விட்டு தான் போவீங்க. ஆனா சஞ்சய் என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் உயிரே விட்டுருவேன் அங்கிள்.
ஏன்னா மனசார நான் அவனோட வாழ ஆரம்பிச்சிட்டேன். அதை புரிஞ்சுக்கோங்க. பிரச்சனை பண்ணாம உள்ள போங்க. நீங்களா ஒரு முடிவுல இருக்கும்போது நான் மட்டும் ஏன்டா என் முடிவை மாத்திக்கணும்? நான் போறேன். விடுடா. டேய், விடுடா. ஏங்க இப்படி பண்றீங்க? நான் போறேன். டேய், விடுடா. விடுடா. விடுங்கடா. விடுங்கறல. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? இது உங்க குடும்பம் தானே? அத நீங்களே இப்படி கெடுக்கலாமா? நீங்க இல்லன்னா இங்க யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது. இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் ஒரு கலகக்காரன், பிரச்சனையை உருவாக்குறவன். நான் இல்லைன்னா இந்த வீடே சைலண்டா இருக்கும். இல்லங்க அது எல்லாரும் அவங்க அம்மா சொல்றத கேட்டு நிம்மதியா வாழ்வாங்க, சந்தோஷமா வாழலாம். இல்லங்க. அந்த நிம்மதியை தான் நான் இப்ப கொடுக்க போறேன். என்ன தடுக்காது. அப்பா ப்ளீஸ் போகாதீங்க. சொன்னா கேளுங்க சார். வேண்டாம் சார். உன் நிலைமை இந்த உலகத்துல யாருக்குமே வரக்கூடாதுமா. கவலைப்படாத. நான் வித்யாக்காக தான் இந்த வீட்டை விட்டே போறேன். அவ வாழ்க்கையை சரி செய்யாம திரும்பி வரமாட்டேன். வரேன். அப்பா ப்ளீஸ் நில்லுங்க. போகாதீங்க. அப்பா இந்த வீட்ல இருந்து ஒரு அடி வெளியில எடுத்து வச்சீங்க, அடுத்த செகண்ட் என் உயிர் போயிடும். ஐயோ யாரும் கிட்ட வரக்கூடாது. நீங்க கீழே போங்க. டேய், விடுறா. அதெல்லாம் நடிப்பு. அவ அப்படிலாம் பண்ணிக்கிற ஆள் இல்ல. இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். விடுறா. சஞ்சய் நில்லு. யாரும் என்கிட்ட வர வேண்டாம். இது எனக்கும் என் புருஷனுக்கும் நடக்கிற பிரச்சனை. இத நாங்க 2 பேரும் பேசி தீர்த்துக்கிறோம். உங்களுக்கு நானும் இந்த குடும்பமும் முக்கியமா, இல்ல உங்க நண்பனோட பொண்ணு முக்கியமான்னு இப்பவே முடிவு பண்ணுங்க. நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா அதுல இருந்து நான் மாறவே மாட்டேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப என் பேச்சை மீறி நீங்க இந்த வீட்டை விட்டு போனா அடுத்த செகண்ட் என்னோட உயிர் போறது உறுதி. அப்பா ப்ளீஸ் பா, அம்மாவை சமாதானப்படுத்துங்கப்பா. சொல்லுங்கப்பா. சொல்லுங்கப்பா. அப்பா வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுங்கப்பா, ப்ளீஸ் பா. அப்பா சொல்லுங்க. ஏங்க இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க? சொல்லுங்களேன். அப்பா அப்பா சொல்லுங்க ப்ளீஸ் பா. சொல்லுங்கப்பா. வேதா, துப்பாக்கியை கீழே போடு. நீங்க இந்த வீட்டை விட்டு போக கூடாது. போகல. அதான் பேக கீழே போட்டல்ல. நான் போகல. துப்பாக்கி கீழே இருக்கு. நான் வாக்கு கொடுத்த மாதிரி பிரீத்தி சஞ்சய் கல்யாணம் நடக்கணும். அத நீங்க தடுக்க கூடாது. சொல்லுங்க.
சொல்ல போறீங்களா இல்லையா?